ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நலவாழ்வு குழு, அதாவது டிபிஹெச் அப்படின்ற ஒரு ஹெல்த், நம்ம நேஷ்னல் ஹெல்த் சொசைட்டி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்திருக்க ஒரு ஃபார்மசிஸ்ட் ஜாப் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம். இதுக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு யார் வேணால் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலையில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. தட் மீன்ஸ் கான்ட்ராக்டில் தான் உங்களை வந்து எடுக்கிறோம். அண்ட் தென் இந்த கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோ பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11 மந்த்துக்கு வந்து எடுக்கிறோம். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து அந்த திருவண்ணாமலையில் இருக்க சிட்டிசனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியர்பை கிளினிக்ஸ்லேயே வந்து, அதாவது இந்த லோக்கல் கிளினிக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ திருவண்ணாமலை பீப்புள்ஸ் அண்ட் தென் அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் கேன் அப்ளை. இதில் வந்து பார்த்தா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஃபார்மசிஸ்ட்டுக்கு மொத்தம் 3 போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணிடுறாங்க. இதில் வந்து எந்த கேட்டகரி அப்படின்னு வந்து கொடுக்கல. இதில் வந்து பார்த்திங்கன்னா டி ஃபார்மும் எலிஜிபிள் அண்ட் தென் பி ஃபார்மும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மட்டும் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் மஸ்ட் கீப் த ரெஜிஸ்ட்ரேஷன் அலைவ் பை ரினியூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட லைசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அலைவாக வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மீன்ஸ் நம்ம லைசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகிடும், அதை வந்து ரினியூ பண்ணணும், அதை ரினியூ பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிலோ 35 இயர்ஸ் கீழே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கான சேலரி எவ்வளோ பார்த்திங்கன்னா 15,000 வந்து இதுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, 15,000. இதில் வந்து பிஎஃப் எதுவுமே வந்து நமக்கு பிடிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் வந்து கையிலேயே கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, கல்வி தகுதி, தட் மீன்ஸ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண என்னென்னலாம் வேணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட 10th 12th அண்ட் தென் வந்து டிகிரி சர்டிஃபிகேட், தட் மீன்ஸ் டிப்ளமோ வந்தீங்கன்னா அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, இல்லைனா வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ், அதாவது நீங்கள் என்ன கேட்டகரி அப்படின்ட்டு நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இருப்பிட சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்கள் ஆதார் கொடுக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் ஓட்டர் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு வேலிட் ப்ரூஃபாக வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இது வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மூலயமா தான் வந்து அப்ளை பண்ணணும். அது மீன்ஸ் போஸ்ட் மூலயமா தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இதை வந்து யாருக்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது மாவட்ட சுகாதார அலுவலகம், இங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தட் மீன்ஸ் அந்த 2க்கு வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணுற பிறகு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டாக பார்ப்பாங்க. நீங்கள் இன்கேஸ் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. எதுக்கு பார்த்திங்கன்னா, இன்டர்வியூ மூலயமா தான் வந்து இந்த போஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணவங்கள எடுப்பாங்க. ஸோ கால்ஃபர் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு அதில் வந்து எந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி 8ஆம் மாதம், அது மீன்ஸ் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. 5 மணிக்குள்ளே வந்து போஸ்ட் வந்து ரீச் ஆகிருக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே வந்து அப்ளை பண்ணுறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் தான் வேலை இருக்கும். ஸோ அதர் டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நான் திருவண்ணாமலையில் சேர்ந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் விழுப்புரம் நியர்பைக்கு மாற்றிக்கலாமா அப்படின்னா மாற்ற மாட்டாங்க. உங்களை வந்து திருவண்ணாமலை எடுத்தாங்கன்னா திருவண்ணாமலையில் தான் வந்து நீங்கள் வந்து இருக்கணும். இன்கேஸ் இந்த வேலையை விட்டு பிடிக்காமல் வெளியே வரீங்கன்னா எந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம பே பண்ண தேவையில்ல. சம்கேஸ் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லோக்கல்லே உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் என்ன இருந்தால் ரிலீவ் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.